ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாரூக் அம்ருதீன் வந்து இந்த பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியிலேயே 2 பேரும் ஜோடியாக சேர்ந்து எவிக்ட் ஆன கப்புள்ஸ் அப்படின்னா அது இவங்க தான். ஆனால் இந்த பிக் பாஸில் ஒரு விஷயம் என்னென்னா, உள்ள நிறைய பேர் வந்து லவ் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, சேர்ந்து இருந்திருப்பாங்க. அந்த 100 டேஸ் வந்து ரொம்ப பிரியாமல் அந்த மாதிரிலாம் இருந்திருப்பாங்க. பட் வெளியில் வந்துன்னா அவங்க யார், இவங்க யார் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். மெயினாக அப்படி ஒரு கப்புள்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கவின் லாஸ்லியாவை தான் சொல்லணும். 2 பேரும் கிட்டத்தட்ட மேரேஜ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகராக எதிர்பார்த்த அவங்க வந்து மேரேஜ் பண்ணலை. கவின் மேரேஜ் பண்ணிட்டார், லாஸ்ட்லியா இன்னும் சிங்கிளாக தான் இருக்காங்க. பட் லாஸ்ட்லியா ஒரு சிஸ்டருக்கு கூட மேரேஜ் ஆயிடுச்சு. ஆனால் ரொம்ப ஒரு ட்ரூவாக இருக்கிற ஒரு கப்புள்ஸ் அப்படி யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பாரு அப்புறம் கமருதீன் தான் சொல்லணும். அவங்க வந்து இப்போ வந்து ஒரு சூப்பராக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ போகலாம். அந்த கார் டாஸ்கில் நடந்த ஒரு சண்டையில் ஒரு ஃபைட்டில் சாண்ட்ராவை கிக் பண்ணி வெளியில் தள்ளிட்டாங்க. அதனால வந்து யோசிக்காமல் பிக் பாஸ் அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த விஷயத்தில் யாரையுமே பேச விடலை. ஸோ அப்போ சாண்ட்ராவும் அப்போ இன்னும் 1 வீக்கில் எவிட் ஆகி அவங்களும் வந்துட்டாங்க. இப்போ நடந்த ஃபேன்ஸ் மீட்டில் கூட விஜய் பார்வதி கிட்ட திவ்யா கணேஷை பற்றி அரோரா கிட்ட பற்றியோ கேட்ட போது திவ்யா கணேஷை பற்றிலாம் அவங்க நான் பேசக்கூட நினைக்கல. ஈவன் சிங்கிள் வேர்ட் கூட நான் அவங்கள பற்றி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அரோரா பற்றி சுத்தமாக இன்னும் எதுவும் பேசலை. அரோரா பாடி ஒரு ஆல்பம் சாங் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அது ரொம்பவும் டபுள் மீனிங், ஸ்மோக், அப்புறம் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் ஒரு திங் வைரலாக போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அரோரா வந்து போலாந்துக்கு வந்து நர்சிங் படிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தாங்க. அக்டோபர் நவம்பர் கிட்ட நான் போயிடுவேன். விசா நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அங்கே இருக்க யூனிவர்சிட்டிக்கு. அது வந்தோடனே நான் விசா அப்ளை பண்ணிவிட்டு கிளம்பிடுவேன். நான் வந்து நர்சிங் படிச்சுட்டு வந்து நம்ம இந்தியாவுக்கு சர்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் அவங்க அதை விட இந்த கொஞ்சம் ஏதாவது மூவிஸில் கமிட் ஆகிற மாதிரி இருக்குது. மூவிஸில் கமிட்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்தது. முக்கியமாக விஜய் சேதுபதி கூட சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துருக்கு. அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. பட் அவங்க வந்து நிறைய மூவிஸ் அப்புறம் நிறைய ஆல்பம் சாங்கில் கமிட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்குது. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பார்வதியும் கமருதீனும் 2 பேருமே இந்த கலாட்டா ஷோவில் வந்து ஜோடியாக மாலை போட்டு நின்றுட்டு நாங்கள் இன்னும் 1 இயர்க்குள்ளே மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிட்டாங்க. இதுக்கு நடுவில் கமருதீனை பற்றி ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கமருதீன் வந்து அந்த கார் டாஸ்க்கை ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வந்து வெளியாகிருச்சு. அதில் திவ்யா கணேஷ் அரோரா கூடலாம் அப்படி இருந்திருந்தாரு. அதை பார்த்து எல்லாம் ஃபேன்ஸ் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்க, ஐயோ இப்படிலாம் பண்ணி விஜய் பார்வதியை கழட்டி விட்டுறாதையா பாவம் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபேன்ஸுமே கமருதீனை கேட்டுட்டு இருந்தாங்க. பட் அது ஒரு ஃபன் ரீக்ரியேஷன் தான். ஸோ அதுக்கப்புறமேலே எல்லாம் முக்கியமாக ஒரு விஷயம் என்னன்னா, கமருதீனை வந்து அந்த ரெட் கார்டுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு பெரிய இஷ்யூ என்னென்னா, மகாநதி சீரியலை விட்டு தூக்கிட்டாங்க. அதுதான் அவருக்கு ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்தது. மகாநதி சீரியலில் வந்து காவேரி விஜய் 2 பேருக்கும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அதில் வந்து அவங்க காவேரிக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அதை வந்து விஜய் தூக்கி வளர்க்குறாரு. காவேரிக்கு வந்து பழசெல்லாம் மறந்து போச்சு. இதை வந்து அவர்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவங்க பாட்டி வந்து காவேரியோட அம்மா கிட்ட ஒரு ப்ராமிஸ் மாதிரி வாங்கிட்டு அவங்கள ஊருக்கு அமைச்சிடுறாங்க. விஜய் வந்து ஃபாரின்ல இருக்கிற மாதிரி ஷோ வருது. இப்போ கமரனோட ரீஎன்ட்ரி வந்து எந்த மாதிரி இருக்கும், அவர் மறுபடியும் இப்போ வந்து அவருடைய கிளிப்பிங்ஸ்லாம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கொடைக்கானலில் இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃபோட்டோஸை வந்து அப்லோட் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து கொடைக்கானல்லேருந்து மறுபடியும் சீரியல் ஸ்டார்ட் ஆகுமா, எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சஸ்பென்ஸ் வந்து மகாநதி சீரியலை பற்றி இருக்குது. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். இந்த இதுக்கு நடுவில் தான் காவேரி கூட மறுபடியும் விஜய் எப்படி யூனிட் ஆக போகிறாரு அந்த மாதிரி தெரியல. ஆனால் கமருதீன் வந்து கொடைக்கானலில் இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் வந்து அவர் வந்து நம்ம விஜய் பார்வதியோட பெட் கூட ஃபோட்டோஸ் எடுத்து போட்டிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, விஜய் பார்வதியும் கமருதீன் தான் இப்போ கொடைக்கானலில் ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக இல்லை ஒரு சம்வாட் ஒரு அவுட்டிங் மாதிரி போயிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிய வருது. ஸோ வந்து மற்றவங்க மாதிரி இல்லாமல் அவங்க என்ன சொன்னாங்களோ அதை 1 இயர்க்குள்ளே அவங்களுடைய மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஷியூராக எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இது நல்லாவே தெரியுது. அதில் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு விஜய் பார்வதி கமருதீனோட அந்த பேர் கப்புள் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கீழே ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.